இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 6ஆம் தலைப்பு வைரவி மந்திரம் பாடல் எண் 1075. 12ஆம் கலை ஆதி பைரவி. இந்த முதலடி தலைப்பு வைரவி மந்திரம். நம்ம முதல் பாடல் இப்பதான் ஆரம்பிக்கிறோம். இதுல ஒரு 50 பாடல்கள் கிட்ட இருக்கும். வைரவி மந்திரத்துல வைரவி மந்திரம் என்றால் என்ன அப்படின்னா, வைரவன்னு சொல்லுவோம். யாருன்னா பைரவர் தான் சொல்லுவோம். சிவன் கோயிலில் பார்த்தோம்னா கடைசியில் வழிபட்டுட்டு கடைசியில் வரும்போது பைரவர் சன்னிதானம் இருக்கும். கால பைரவர், சொர்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பைரவர்கள் ஒரு 8 வகையான பைரவர்கள் இருக்காங்க. அவருடைய பிரிவுகளாக 54 வகை பைரவர்கள் இருக்காங்க. அவருடைய சக்தி ஆற்றல் தான் நீங்க வைரவி மந்திரம் என்று சொல்லப்படுறது. இப்ப பைரவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் தான் பைரவர், இங்க வேற யாரும் கிடையாதுங்க. காலத்தை இயக்கி கொண்டே இருக்கவர் இங்க இடத்துல கால பைரவர். சிவன் தான் எல்லாத்தையும் இயக்குறாரு. சிவருடைய இன்னொரு ரூபமாக இங்கு பைரவர் பார்க்கப்படுகிறார். அப்ப சிவனுடைய ரூபம், அவருடைய ஆற்றல் வைரவி. அந்த வைரவனுடைய சக்தி, அவள் இங்கு ஒரு மந்திர வடிவாக இருக்கின்றாள். ஒரு சக்தி ஆற்றல் வடிவாக இருக்கா. அந்த ஆற்றல் அப்படின்னா ஒரு சத்தம் ஒன்று இருக்கும் இல்லைங்களாங்க, சத்தம் வெளிச்சம் ஒன்று இருக்கும். அந்த சத்தம் மட்டும்தான் இங்க மந்திரமாக சொல்லப்படுது இதுல. ஸோ அதான் இங்க வைரவி மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வைரவி மந்திரம் பார்த்தோம்னா ஒரு 16 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம் அப்படின்னு இருக்கு. இந்த 16 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா, அந்த வைரவி மந்திரத்தை இங்க என்னென்னலாம் கொடுக்குறா, நமக்கு என்ன கொடுப்பா? முதல்ல நம்மளை தூய்மை செய்வா, பாவத்தை போக்குவா, மாயையை போக்குவா, இருதலைய முக்தியையும் கொடுப்பாள். ஸோ இறைவன் அடைவதற்கு நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. 50 பாட்டு இருக்கு. இந்த 50 பாட்டிலேயே ஏகப்பட்ட வழிமுறைகள், ஒரே மந்திரம் தான், ஆனால் அதுவே ஏகப்பட்ட வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த வைரவி மந்திரத்தை பற்றி தான் இப்போ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த 16 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை ஓதிடே அப்படின்னு சொல்லி முடிப்பார். 4வது மந்திரத்தில் 4வது அடியில் ஓதிடே, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அப்போ அந்த 16 மந்திரம், 16 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம் என்னென்னலாம் இருக்கு அந்த 16 எழுத்துல அப்படின்றத முதலடியில் சொல்றாரு. 12ஆம் கலை ஆதி வைரவி அப்படின்னு சொல்றாரு. முதல்ல 12ஆம் கலை அப்படின்னா முதல்ல 12 கலைகளாக ஆதியிலிருந்தே இருக்கக்கூடிய வைரவியானவள். இறைவன் எப்படி ஆதியிலிருந்து இருக்காரோ, இறைவனுடைய ஒரு சக்தி தான் இந்த இடத்துல வைரவி. அப்ப அவளும் இந்த இடத்துல ஆதியிலே இருக்கா. அவ இங்க 12 கலைகளாக நிற்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 12 கலைகள் அப்படின்றது ஒரு சூட்சுமமான செயல்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 12 விதமான செயல்கள், 12 விதமான சூட்சுமமான செயல்கள். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த சூட்சுமமான செயல்களை நம்முடைய அறிவினால் புரிந்து கொள்வது மிக கடினம் தான். ஏன்னா உலகமே இயங்கி கொண்டு இருக்குது, அண்ட சராசரங்கள்லாம் இயங்கிக்கிட்டே இருக்கு. இது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராலையாவது சொல்ல முடியாது. அப்ப அவ ஏகப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாள். அதை மொத்தமா பிரிச்சு ஒரு 12 செயல்களாக, 12 கலைகளாக இங்கு பிரிச்சு சொல்றாரு. முதல்ல 12 சூட்சமான 12 செயல் செய்யறா ஆதியிலே இருந்திருக்கக்கூடிய வைரவி. இந்த 12 கலைகளை வைத்து அவ என்னென்னலாம் செய்யறா இந்த இடத்துல அப்படின்னா, தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து அப்படின்னு சொல்றாரு. தன்னில் அகாரம் அப்படின்னா தனக்குள்ள இருந்துதான், யாரு? வைரவி என்ற மந்திரம் இருக்கு இல்லையா, அதற்குள்ள இருந்துதான் அகாரமும் அப்படின்னு சொல்றாரு. அகாரம் என்று சொல்லப்படுவது ஆரம்ப நிலை, படைத்தலை குறிக்கும். இங்க முத சர்வ சிருஷ்டி நடக்கும்போது முதல்ல படைத்தல் தொழில் தான் நடக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஆதி அகாரமும் அப்படின்னு சொல்றாரு. தண்ணில் அகாரமும் தனக்குள்ள இருந்து முத ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க, படைத்தல் தொழிலை செய்யறான். படைத்தல்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், புதுசா ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குறது அப்படின்னு இல்லை, ஏற்கனவே இருக்கிற விஷயத்த கொடுக்கறது. இந்த அப்ப தனக்குள்ள இருந்தே இந்த இடத்துல படைத்தல் தொழிலை ஒன்று செய்யறான். அப்ப என்னென்னலாம் அந்த உலகத்துல படைத்தல் தொழில் முதல்ல வந்துச்சு? 5 பூதங்கள் வந்துச்சு. அப்ப 5 பூதங்கள் எங்கேயோ இருந்து புதுசா கொண்டு வந்து அவ படைக்கல, அவளுக்குள்ள இருந்துதான் எடுத்து தனியா வெளியில வைக்கிறா. 5 பூதத்தை வச்சாச்சு, படைத்தல் தொழிலை செஞ்சாச்சு. படைத்தொழிலை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப உயிர்கள் எல்லாம் அதுக்குள்ள விடணும் இல்லையா? இந்த படைத்தொழிலை தானாவே தன்னிச்சையா இயங்கணும் இல்லையா? இது எல்லாமே அதை எப்படி சொல்றாரா? மாயையும் கற்பித்து அப்படின்னு சொல்றாரு. மாயை என்ற அப்ப நம்மளாம் மாயையில தான் இருக்கோம், எல்லா விஷயத்தையும் மறைச்சு வைக்கிறது. இப்ப 5 பூதங்கள் படைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மண், இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது எல்லாமே மாயையினால் இருப்பதனால் நெருப்பாக தெரிகிறது. மாயை இல்லைன்னா நெருப்பு இறைவனாக தெரிவார்.
மாயை இல்லைன்னா நீர் இறைவனாக தெரியும், ஆகாசம் இறைவனாக தெரியும், காற்று இறைவனாக தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்றாராம், மாயையும் கற்பித்து அப்படின்னு சொல்றாருங்க. கற்பித்தல் அப்படின்னா கற்றுக் கொடுத்தல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு பொருந்தும். ஆனால் கற்பித்தல் என்பதற்கு உண்டாக்குதல் மற்றும் கட்டளையிடுதல் என்று ரெண்டு பொருள் இருக்கு. தமிழ் அகராதியில பார்த்தோம்னா ரெண்டு பொருள் இருக்கு. எது கட்டளையிடல். அப்ப 5 பூதத்தை படிச்சுட்டாங்க இல்லையா, படிச்ச உடனே அதுக்கு கட்டளை இடுறாங்களாம். நீங்கெல்லாம் இந்த இடத்துல மாயையில மறைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களே கட்டளை இடுறாங்க. ஸோ அவங்க கட்டளை இட்டதுனால இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, 5 பூதமும் தன்னை மறைத்து கொண்டது. தானே இறைவன் என்ற நிலையில் அது மறைத்து கொண்டது. ஸோ அதனால நமக்கு இந்த பொருள்கள் எல்லாமே நமக்கு மாயையில தெரியுது. அடுத்து என்ன சொல்றாரு, 12 ஆதியோடு அந்தம் 14 அப்படின்னு சொல்றாரு. 12 ஆதியோடு. இப்ப முதல் அடியில சொன்னாரு 12 கலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு, தனக்குள்ள இருந்து உருவாக்குனது. இந்த 12 செயல் மனித சூட்சுமத்தால் புரிந்து கொள்ள முடியாததுன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த 12 கலைகள்லாம் என்ன, அது 2வது இதில் சொல்லிட்டாரு. அகாரம் ஒன்று, மாயை ஒன்று, படைத்தல் தொழில் ஒன்று, மாயை ஒன்று. இப்போ இறைவன் இதெல்லாம் எப்படி படைச்சாரு, எப்படி ஒரு உயிர் இயங்குது, எப்படி உருவாச்சு, நம்ம கரு உருவாகுது, அப்படியே குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது, அப்புறம் தாய் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வருது, அப்புறம் அதுவாக வளருது, திருப்பி இறந்து போகுது. இது சிறு வயதுலேருந்து நம்ம எல்லாருக்கும் பார்த்து தெரிஞ்சதுனால அதை பற்றி பெரிய அதிசயமாக ஒன்றும் தோணவில்லை. இப்படி தானே ஒரு ஒரு ஜீவராசிக்கு பாருங்க, ஒரு சிங்கம், புலி, கரடி எல்லாம் தானாவே ஒரு பொருள் உள்ளுக்குள்ள இருந்து உருவாக்கிட்டே இருக்கு, கருவுல இருந்து உருவாக்கிட்டே இருக்கு, படைச்சு அது உள்ள ஒரு சிறு கரு உருவாகுதுல இருந்து. இது எல்லாமே எப்படி இந்த 12 கலைகள் 12 செயல்கள் சொன்னோம் இல்லைங்களா, அதுல இருந்து தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கா. அதுக்கும் அந்த மாயை கற்பிச்சு கொடுத்துட்றான்னு சொன்னோம் இல்லைங்க. அது எப்பயில இது நடக்குதான், 12 ஆதியோடு, ஆதியில இருந்து இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதோட என்ன பண்ணலாம், அந்தம் 14 அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதல் அடியில சொன்ன 12, அதுக்கப்புறம் ஆதி அந்தம் 2 விஷயம் சொல்றாங்க. ஆரம்ப நிலை ஒன்று, இறுதி நிலை ஒன்று, 2 விஷயத்தை செஞ்சு 14 அப்படின்னு சொல்றாரு. அப்ப 14 எழுத்து வந்துடுச்சு. முதல்ல 12 எழுத்து, 12 கலை சொன்னோம். ஒரு ஒரு கலைக்கும் ஒரு ஒரு எழுத்து. அதற்கடுத்து இப்ப 2 எழுத்து, ஆதிக்கு ஒரு எழுத்து, அந்தத்துக்கு ஒரு எழுத்து, மொத்தம் 14 எழுத்து சொல்லிட்டார். ஸோ 12 ஆதியோடு அந்தம் 14 எழுத்து வந்துடுச்சு. இப்ப இந்த 14 எழுத்த ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோம், தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம். இது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறத என்ன சொல்லுவோம், சூழ்நிலை அப்படின்னு சொல்றது. சூழ்நிலை அப்படின்னா வாயை திறந்து சொல்றது அப்படின்னு மட்டும் அல்ல. ஒருத்தர் தொடர்ந்து ஒருத்தர் பேசிட்டே இருக்காருன்னா அவர் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் பேசுறதுக்கு. பேச்சாளர்களாக இருக்கட்டும், இல்லை சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், டைரக்டர் யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், ஒருத்தர் இப்போ அவங்க மட்டும் இல்லை, சாதாரண நிலையிலே இப்போ இங்கே நம்ம ஒரு 19 பேர் இருக்கோம். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டை தான் பேசுவோம். சில வார்த்தைகள் அவங்களுக்கே அடிக்கடி வரும், அவங்களுடைய குரல் வார்த்தைகள் வேறு வேற. இதைத்தான் நம்ம சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த இப்போ 14 எழுத்துக்களை தொடர்ந்து ஒருத்தர் ஜெபித்து கொண்டே இருத்தல், மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கின்ற ஒரு நிலை இருக்கு. இப்போ ஓம் நமச்சிவாயான்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை இங்க இருக்க 19 பேர் சேர்ந்து உச்சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன நடக்கும், ஒருத்தர் 1 நிமிடம் 60 வினாடி உச்சரிங்கன்னு சொல்லுவோம். இந்த 60 வினாடியில ஒருத்தர் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒருத்தர் 60 வாட்டி சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் 70 வாட்டி சொல்லியிருப்பாரு, ஒரு 40 வாட்டி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ 19 பேர் இருக்குன்னா 19 பேருமே ஒரு ஒரு வகையான முறையில் எண்ணிக்கையில சொல்லி முடிச்சிருப்போம். அப்போ ஒவ்வொருவரும் மனதிற்குள் அந்த மந்திரத்தை தியானிக்கும் நிலைகள் வேறு வேறாக இருக்கின்றது. சொல்லுதல் என்பது வாயால சொல்றது மட்டும் இல்லை, மனதால் நினைத்தலும் இந்த இடத்துல சொல்லுதல் தான். இப்ப சூழ்நிலை என்பது 14 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை சொல்லுகின்ற நிலையில் என்ன ஆகுது, அடுத்து சோடசம் அப்படின்னு சொல்றாரு. சோடசம் அப்படின்னா 16 என்று பொருள். நம்ம சோடசலிங்கம் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சோடசலிங்கம்னா 16 பட்டைகள் கொண்ட லிங்கம் அப்படின்னு பொருள். இப்ப 14 எழுத்துக்களை தொடர்ந்து ஒரு மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது தானாகவே என்ன ஆகுது, அங்கிருந்து 2 எழுத்துக்கள் உருவாகிறது. 16 எழுத்தா உருவாகுதான் அந்த இடத்துல. அது எப்படி உருவாகும் அந்த இடத்துல அப்படின்னா, வழக்கமா நம்ம பேச்சு வழக்கிலே ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வேறொரு பொருளாக வேறொரு மந்திரமா மாறி போயிடும். உதாரணத்துக்கு வால்மீகி நம்ம சொல்லலாம். அவருக்கு மரம் என்ற ஒன்றுதான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா. நாரதர் என்ன சொல்லாரு, உனக்கு ராம மந்திரத்தை ஜெபின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்னாரு. உனக்கு என்ன தெரியும், எனக்கு இந்த மரம் செடி கொடி தான் தெரியும்னாரு. சரி, இந்த மரத்து பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, மரான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் மரத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு, மரம்ன்றது ஒண்ணுதான் வாயில உச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். தானாகவே ராம மந்திரமாக மாறியது. அந்த மாதிரி இந்த 14 எழுத்துக்களை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது அது 16 எழுத்துக்களாக தானாகவே மாறிவிடுகின்றது. அதான் சோடசம்
அப்படின்னு சொல்றார். இப்ப 16 எழுத்துக்களா மாறின உடனே என்ன ஆயிடுது? அதனுடைய அந்தம் என்று ஓதிடே அப்படின்னு சொல்றாரு. அந்தம்னா என்ன? அதனுடைய எல்லை அப்படின்னு பொருள். அப்போ ஒரு மந்திரம் இருக்கு. இப்போ ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்றோம். நம்மளும் இப்ப ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதனுடைய ஏதோ ஒரு 1, 2 பலன் நமக்கு இப்ப கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. உடனே இங்க நம்ம முன்னாடி சிவபெருமான் வந்து நிக்கிறாரா இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாருன்னா இல்ல. முக்தி கொடுக்குறாருன்னா இல்ல. ஏன் இல்லைன்னா நம்ம அந்த மந்திரத்தினுடைய எல்லையை உணரவில்லை. எல்லை என்றால் என்ன? ஒரு ஒரு எழுத்துக்களையும் உணர்தல். அந்த எழுத்துக்கள் இறைவனாகவே இருக்கின்றன என்பதை உணர்தல் தான் அதனுடைய எல்லை, அந்தம். யார் ஒருத்தர் நமச்சிவாய மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் இறைவன் தான் என்பதை எப்பொழுது உணர்கிறாரோ அப்பொழுது அந்த மந்திரத்தின் எல்லையை அவர் தொட்டவர் ஆவார். அப்போது அந்த நமச்சிவாய மந்திரம் வந்து 5 பூதங்களாக இருக்கின்றது. எல்லாமே இறைவனாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் இந்த 16 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் அந்தம் என்று ஓதிடே அப்படின்னு சொல்றாரு. அந்தம்னா என்ன? எல்லையை பார்க்கும் வரை ஓதிக்கிட்டே இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இந்த வைரவி தேவியானவள் ஆதியிலிருந்தே இருக்கின்றாள். ஆதியிலிருந்து என்ன செய்றா? ஒரு 12 சூட்சுமமான செயல்களை அவள் செய்து கொண்டே இருக்கின்றாள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எழுத்து என்று இங்கு 12 எழுத்துக்கள் இருக்கின்றது. இந்த 12 சூட்சுமமான காரியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்றால், அவளுக்குள் இருந்து இங்கு படைத்தல் தொழிலையும், அவருக்குள் இருந்து வருகின்ற கட்டளையால் இங்கு மாயையும் உருவாக்கி வைத்திடுகின்றாள். 5 பூதங்களும் கட்டளை இட்டுடுறான். நீங்களாம் மறைத்தல்ல இருங்கன்னு எல்லாம் 5 பூதங்கள் மட்டும் இல்லை, நாமெல்லாம் கூட 5 பூதங்களால் ஆன உடம்பு தான். எல்லாத்துக்குமே கட்டளை இட்டா, நீங்கள்லாம் மாயிலே மறைஞ்சிருங்க, ஆசை தீர்ற வரைக்கும் மாயிலே மறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுட்டா. அவ கட்டளை கிணங்க நாமெல்லாம் மாயில மறைஞ்சு கிடக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றா? அந்த 12 எழுத்தோடு ஆதி அந்தம் என்று 2 எழுத்துக்கள், மொத்தம் 14 எழுத்துக்கள் இங்கு இருக்கின்றது. இந்த 14 எழுத்துக்களை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய சூழ்நிலையில் 2 எழுத்துக்கள் சேர்ந்து 16 எழுத்துக்களாக மாறுகின்றது. இந்த 16 எழுத்துக்களின் எல்லையை பார்க்கும் வரை, முழுமையாக உணரும் வரை அந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது அந்த பாடலுடைய கருத்து.